Hi everyone, welcome back to Amma Vlog 2024. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸல்ல ஒர்க் ஷீட்ல சப்டோட்டல் ஃபங்க்ஷன் எப்படி பயன்படுத்த போறோம் அப்படிங்கறத ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எடுத்துங்க இந்த ஒரு ஷீட்ல இப்போ இதுல சேல்ஸ் பர்சனுடைய அவங்களுடைய நம்பர் ஆஃப் குவான்டிட்டி எவ்வளவு இஷ்யூ பண்ணிருக்காங்க, டோட்டல் அமௌண்ட் எல்ல அப்படிங்கிறது இருக்கு. இது ஜோன் வைஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜோன் அப்படின்னா ஈஸ்ட்ல ஒரு 4 பேர் இருக்காங்க இல்லையா, குமார், ராஜா, கண்ணன், குமார், ரைட். இந்த சேல்ஸ் பர்சன் அவங்ககிட்ட நம்பர் ஆஃப் குவான்டிட்டி கொடுத்துருக்கோம். ஸோ இவ்வளோ அமௌண்ட் தான் நமக்கு இந்த குவான்டிட்டிக்கான அமௌண்ட் வந்து இவ்வளோ அமௌண்ட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஜோன்ல ஒரு 4 பேர் ஒரு சேல்ஸ் பர்சன் கொடுத்துருக்கோம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் சொல்ற ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன், ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிறைய டேட்டாஸ் நமக்கு இருக்கணும், ஒவ்வொரு பிரான்ச்சஸ் இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஈஸ்ட் ஜோன்ல மட்டும் எவ்வளோ குவான்டிட்டி நம்ம கொடுத்துருக்கோம், எவ்வளோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். இப்போ நம்ம இதுலேயே கூட ஒரு சின்ன ஃபார்முலா பயன்படுத்தி கூட கால்குலேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல போயிட்டு ஒரு இன்செர்ட் கொடுக்கலாம். இன்செர்ட் கொடுத்துட்டு ஸோ இதுல டோட்டல் குவான்டிட்டிக்கு நம்ம என்ன பண்ணலாம், இப்படி செலக்ட் பண்ணிட்டு நீங்க ஆட்டோ சம் ஆட்டோமேட்டிக் கொடுத்தீங்க அப்படின்னா வந்துடும், நம்பர் ஆஃப் குவான்டிட்டி வந்துடும். ஸோ அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ராக் பண்ணிட்டோம். ஸோ ஆட்டோ சம் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் இந்த ஜோன்ல நம்பர் ஆஃப் குவான்டிட்டி இஷ்யூடு வந்து 989. ஸோ டோட்டல் அமௌண்ட் எப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இது 1 by 1 அப்படி எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கலாம். இங்கே கூட பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லிடுறேனே, இங்கே மறுபடியும் இன்செர்ட் கொடுத்துட்டோம். இந்த மாதிரி என்ன பண்ணலாம், இப்படி இதை செலக்ட் பண்ணிட்டோம், ஆட்டோ சம் கொடுத்தாலே இந்த டோட்டல் வந்துடும். அதே மாதிரி பாருங்களேன், இப்போ இதை செலக்ட் பண்ணும்போதே கூட இங்கே டோட்டல் அமௌண்ட் இங்கே டிஸ்பிளே ஆகும் 21,793, ரைட்டுங்களா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஆட்டோ சம் கொடுத்தாலே உங்களுக்கு அது வந்துடும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து நான் ஒரு 4 ஜோனுக்காக நம்ம போட்டிருக்கேன், ரைட்டுங்களா. இது ஈஸியாக பார்க்கலாம் முடியும். இப்போ டேட்டாஸ் நிறைய இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் நமக்கு என்ன பண்ணுறது, இந்த மாதிரி மேனுவலாக நம்ம கால்குலேட் பண்ணுறது சிரமமாக இருக்கும், ரைட்டுங்களா. ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சப் டோட்டல் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ண போறோம், பயன்படுத்த போறோம். அந்த சப் டோட்டல் ஃபங்க்ஷன் இந்த டோட்டல் எல்லாமே அது ஆட்டோமேட்டிக்கா சப் டோட்டல் இதற்கு ஓவரால் டோட்டல் நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். இதற்கு சப் டோட்டல் மட்டும் ஈஸியா கால்குலேட் பண்ணோம். பிளஸ் ஓவரால் டோட்டலும் நம்ம கால்குலேட் பண்ணி காமிக்கும், ஜோன் வைஸாவும் நம்ம செப்பரேட் பண்ணி காமிக்கும். ஜோன் வைஸ் ஈஸ்ட் ஜோன்ல டோட்டல் லெவல், வெஸ்ட் ஜோன்ல எவ்வளவு டோட்டல் லெவல் அப்படின்னு ஈஸியா காமிக்கும், ரைட்டுங்களா. அது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப் டோட்டல் ஃபங்க்ஷன் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்த பார்ல இன்செர்ட் பே இருக்கும், டேட்டாவில் போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும். இதுதான் சப் டோட்டல் அப்படிங்கிறது, ரைட்டுங்களா. ஸோ இது எப்படி ஃபங்க்ஷன் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது சின்னதாக ஒன்று எடுத்துங்களேன். இப்போ இதே தான் அங்கே காமிச்சதுதான் உங்களுக்கு ஈஸ்ட் ஜோனு. இது எப்படி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து சப் டோட்டல் பண்ண போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஜோன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல, இல்லைன்னா நீங்கள் செலக்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த டேட்டா ஃபுல்லாகவே நீங்கள் செலக்ட் பண்ணலாம். எந்த டேட்டா நீங்கள் வந்து சப் டோட்டல் பண்ண போறீங்களோ அந்த டேட்டா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல சப் டோட்டல் அப்படிங்கறத கிளிக் பண்ணா போதும் உங்களுக்கு, ரைட்டுங்களா. சப் டோட்டல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து காமிக்கும் உங்களுக்கு வந்து ஜோன் செலக்ட் பண்ணது இங்க ஜோன் அப்படின்னு காமிக்குது. நம்ம சம் தான் பண்ண போறோம், அதாவது ஈஸ்ட் வைஸ். இந்த ஈஸ்ட் வைஸ் எவ்வளவு குவான்டிட்டி இஷ்யூடு, எவ்வளவு அமௌண்ட் வந்து பார்த்து நம்ம வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டோட்டல் போட்டு வச்சிருக்கேன். ஸோ அது நம்ம காமிக்குது, சம் தான் பண்ண போறோம். ஸோ இப்போ நான் எதெல்லாம் வந்து நம்ம சம் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து டோட்டல் அமௌண்ட் சம் பண்ணணும், அப்புறம் நம்பர் ஆஃப் குவான்டிட்டி. உங்களுக்கு என்ன உங்களோட டேட்டாவில் எது எதுக்கெல்லாம் சம் பண்ணணுமோ அதெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம், இந்த டிஸ்பிளே காமிக்கும், நீங்க அதெல்லாம் டிக் மார்க் போட்டுக்கலாம். நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ரீப்ளேஸ் கரண்ட் சப் டோட்டல் கேட்கும். அதுக்கப்புறம் சம்மரி பெலோ டேட்டா, இதனுடைய சம்மரி கேட்கும், ரைட்டா. சப் டோட்டல் இருக்கக்கூடியது கேட்கும், அதோடைய சம்மரியும் உங்களுக்கு காமிக்கணுமான்னு கேட்கும். நம்ம காமிக்கணும்னா டிக் பண்ணிடலாம். டிக் பண்ணிட்டு நீங்க ஓகே கொடுத்தா போதுமானது. இங்க பாருங்க, இப்போ நம்ம ஏற்கனவே போன ஷீட்ல வந்து மேனுவலா பண்ணோம். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், மேனுவலா பண்ணோம். பட் மேனுவலா பண்ண தேவையில்லை. நீங்க என்ன பண்றீங்க, இந்த மாதிரி இந்த ஃபார்முலா இந்த ஃபங்க்ஷன் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஈஸ்ட்ல டோட்டல் லெவல் இந்த டோட்டல் பாருங்க உங்களுக்கு தெரியும் 989, இங்கே 989 காமிக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதனுடைய டோட்டல் இங்கே கீழே உங்களுக்கு சம் காமிக்கும். இங்கே 15,844945, இங்கே 15,845, ரைட்டா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒன்றுக்குமே காமிக்கும். இங்கே வந்து ஈஸ்ட் டோட்டல் காமிக்குது, இது வெஸ்ட் டோட்டல் காமிக்குது, அதே மாதிரி நார்த் டோட்டல் காமிக்குது. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சவுத் டோட்டல் காமிச்சிட்டு கிராண்ட் டோட்டல் காமிக்கும், டோட்டல் நம்பர் ஆஃப் குவான்டிட்டி எவ்வளவு இதையுமே கால்குலேட் பண்ணி காமிக்கும். கிராண்ட் டோட்டலும் காமிக்கும், அதே மாதிரி கிராண்ட் டோட்டலுடைய டோட்டல் அமௌண்ட் இங்கே காமிக்கும், ரைட்டுங்களா. ஸோ இப்போ இன்னொரு ஃபங்க்ஷன் நீங்க இங்கே பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு 1 2 3 போட்டுப்போம். இன்னைக்கு 1ன்னு போட்டீங்கன்னா கிராண்ட் டோட்டல் மட்டும் எவ்வளவு அப்படிங்கிறத செப்பரேட்டா காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கிளிக் பண்ணா கிராண்ட் டோட்டல் மட்டும் காமிக்கும். அதே மாதிரி இங்க செகண்ட் கிளிக் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு ஈஸ்ட் டோட்டலும் எவ்வளவு குவான்டிட்டி நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னது கிராண்ட் டோட்டல் காமிச்சது, ஒரு ஜோன்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் குவான்டிட்டி எவ்வளவு நம்ம கொடுத்துருக்கோம், எவ்வளவு டோட்டல் அமௌண்ட் வரணும் அப்படிங்கிறது அதுவே கால்குலேட் பண்ணி காமிச்சிடும்.
தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலா இருக்கக்கூடியதான். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையுமே குமுலேட்டிவா காமிக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மலா லிமிடெட் டேட்டாங்கிறதால நம்ம ஈஸியா நம்ம வந்து பண்ணிக்கலாம். பட் லார்ஜ் டேட்டா இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சப்டோட்டல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம், ஈஸியா நீங்க சார்ட் அவுட் பண்ணிடலாம். ஒரு ஜோன்ல எவ்வளவு அமௌண்ட் நம்ம கொடுத்துருக்கோம், எவ்வளவு குவான்டிட்டி இஷ்யூ பண்ணிருக்கோம் அப்படிங்கறத நம்ம இதை பயன்படுத்தலாம். இல்ல எனக்கு இது வேண்டாம் அப்படின்ற பட்சத்துல ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணிட்டா நீங்க என்ன பண்ணலாம், மறுபடியும் சப்டோட்டல் போங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரிமூவ் ஆல் அப்படின்னு இருக்கும். இந்த ரிமூவ் ஆலை கிளிக் பண்ணிட்டாலே போதும், உங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ரிசீவ் ஆயிடும். அந்த சப்டோட்டல் ஃபார்முலா எல்லாமே போயிடும். இப்போ அனதர் எக்ஸாம்பிள் ஒன்று பாருங்களேன். இதே மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேன். ஒரு சேலரி டீடைல் தான். ஒரு சென்னை ஜோன்ல ஒரு 3 பேர் ஒர்க் பண்றாங்க. ஸோ அது ஜனவரி மாசம், பிப்ரவரி மாசத்துல இருந்து டிசம்பர் மாசம் வரைக்கும் ஒர்க் பண்றாங்க. ஸோ அவங்களுடைய டோட்டல்ஸ் வேணும். அதே மாதிரி மதுரையில ஒரு 3 பேர் ஒர்க் பண்றாங்க, கடலூர்ல ஒரு 4 பேர் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய சப்டோட்டல் நமக்கு எப்படி வேணும் அப்படின்னா இதே சேம் வே தான். ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க, சப்டோட்டல் போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோன் இங்கே காமிக்க, சம் தான் காமிக்குது. நீங்க ஒரு மந்த்னுடைய சப்டோட்டல் வேணும் அப்படின்னா நீங்க எல்லாத்த பண்ண எல்லாமே கிளிக் பண்ணீங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னா விட்டுடலாம். நமக்கு எது நமக்கு வந்து இங்க வந்து எல்லாமே காமிக்கும். உங்களுக்கு இந்த ஜோன் காமிக்க, நேம் காமிக்கும். அது வந்து நியூமரிக், அது வந்து பார்த்தா ஹெல்ப்பா இருக்கிறதுனால அது நமக்கு வந்து சம் பண்ண முடியாது. நம்ம ஒன்லி நியூமரிக்ங்கிறதுனால ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அப் டு டிசம்பர் வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, கிளிக் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, ஓகே கொடுத்துட்டா போதும். இங்க பாருங்க, இப்போ சென்னை ஜோன்ல இந்த சென்னை மட்டும் டோட்டல் மட்டும் காமிக்கும். இந்த 3 பேருடைய டோட்டல் நீங்க ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணாலே தெரிஞ்சிடும். 60,500. இங்க பாருங்க 67,500 இங்கேயும் காமிக்கும். உங்களுக்கு இங்கேயும் நீங்க சம் பார்த்துக்கலாம். ஸோ இது மாதிரி எல்லாத்தையுமே காமிக்கும், ரைட்டுங்களா? ஸோ டோட்டல் கிராண்ட் டோட்டல் மார்க் நீங்க காமிக்கும். நீங்க ஜஸ்ட் ஒன்னா கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ 1 கிளிக் பண்ணீங்கன்னா கிராண்ட் டோட்டல் காமிக்கும். அதே மாதிரி 2 கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா ஒரு ஜோன்லயும் எவ்வளவு சேலரி நம்ம வந்து இஷ்யூ பண்ணிருக்கோம் அந்த பர்சனுக்கு அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். அது ஜோன் வைஸ் காமிக்கும். தேர்ட் வந்து இண்டிவிஜுவலா காமிக்கும், ரைட்டுங்களா? ஸோ இந்த டேட்டில் எனக்கு தேவையில்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இப்படிதான் காமிக்கும், ரைட்டுங்களா? ஸோ இங்கேயும் பாருங்க, உங்களுக்கு அது ஜூம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. நீங்க அதுக்கப்புறம் டேட்டா ஃபார்மேட் பண்ணலாம். இல்லை எனக்கு வேண்டாம்ன்ற பட்சத்தில் நீங்க என்ன பண்ணலாம், அகைன் சப்டோட்டல் போறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ரிமூவ் ஆல் கொடுக்குறீங்க. ரிமூவ் ஆல் கொடுத்துட்டா ரெஸ்யூம் ஆயிடும் உங்களுக்கு டேட்டா, ரைட்டுங்களா? ஸோ பழைய டேட்டாவே வந்துடும் உங்களுக்கு. ஸோ நீங்க ஈஸியா நம்ம கால்குலேட் பண்ணலாம்.